ஆன்மீக சாதகன் தன்னுடைய ஞாபக சக்தியை எவ்வாறு பயன்படுத்தினால் விரைவாக ஞானியாவான் என்பதை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். வெரி ஈஸி, எல்லாருமே தெளிவா சொல்லிட்டீங்க. எதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், எதை ஞாபகத்தில் இருந்து எடுத்துட வேண்டும் அப்படின்னு சொன்னா, பற்றை அதிகரிக்க செய்கின்ற, அகங்காரத்தை அதிகரிக்க செய்கின்ற விஷயங்களிலிருந்து நம் மனம் வெளிவர வேண்டும். அப்படின்னா லயிக்க கூடாது. பேசிக்கலி இந்த மெமரி அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்துல உனக்கு ரொம்ப விருப்பம் இருக்கோ அதுல மெமரியில இருக்கும், இதுல ரொம்ப வெறுப்பு இருக்கோ அது மெமரியில இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஜெனரலான கான்செப்ட். சரியா? இப்போ அதையும் தாண்டி, இந்த ரெண்டையும் தாண்டி நம்ம ஒரு இடத்துல பிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றோம். மெட்டீரியல் கான்செப்ட்ல இருக்கக்கூடிய இந்த அகங்காரத்தை அதிகரிக்கக்கூடிய விருப்பு யாராவது புகழ்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்பவே மறந்துடணும். யாராவது திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் அப்பவே மறந்துடணும். ஸோ இது பேசிக்கலி நம்ம ஈஸியா பேசிடுறோம். எதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, எல்லாமே கண்ணனின் பிரசாதம். திட்டுறதும் கண்ணனின் பிரசாதம், புகழ்றதும் கண்ணனின் பிரசாதம், இதெல்லாம் வெறும் மாயை. இது ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக முன்னேற்றத்திற்கான ஒரு முக்கியமான பாதை அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. இப்ப பிரச்சனை என்னன்னா, நமக்கு இந்த ரெண்டு தான் ஞாபகம் இருக்கே தவிர அந்த ரெண்டு மறந்துடுது. இது கண்ணனின் பிரசாதம்னு மறந்துடுது, இது கண்ணனின் மாய விளையாட்டுங்கிறதும் மறந்துடுது. ஈஸியா விருப்பமான விஷயங்கள்ல லாக் ஆயிடுது, வெறுப்பான விஷயங்கள் லாக் ஆயிடுது. இதையே மனசு திருப்பி திருப்பி நினைச்சிட்டு இருக்கே தவிர இது கிருஷ்ணமாய விளையாட்டு அப்படிங்கறது மனசு நினைக்க மாட்டேங்குது. இது ஆன்மீகத்திற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. இப்ப என்னதான் செய்யறது அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா சொல்யூஷன் ஏற்கனவே சுரேஷ் சொன்னதுதான் நான் சொல்ல போறேன். அப்துல் ஒரு கதை சொன்ன ஒரு நாள். ஒருத்தர் 2 நாய் வளர்த்தாரு. ஒரு நாய்க்கு நல்ல நாயின்னு பேரு, இன்னொரு நாய்க்கு கெட்ட நாயின்னு பேரு. அந்த 2 நாய் எந்த நேரமும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு நாள் சண்டை நடந்துச்சு. இப்போ ஒரு கேள்வி கேட்க போறேன். சண்டையில நல்ல நாய் ஜெயிச்சதா கெட்ட நாய் ஜெயிச்சதா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டாரு. தெரியலையப்பா அப்படின்னா, எந்த நாய்க்கு நல்லா சோறு போட்டு வளர்க்குறோமோ அந்த நாய் தானே சார் ஜெயிக்கும், இதுதானே ஆன்சரு அப்படின்னா. சரியா? இப்போ இங்க நல்ல நாய் கெட்ட நாய் அப்படின்னா என்ன? ஆன்மீக விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற மனம் நல்ல நாய்னு வச்சுக்கணும், நல்ல மனம். லௌகீக விஷயங்களுக்கு வெறுப்புல சிக்கி அந்த ஈகோல சிக்கிற அந்த மாதிரி விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தருகின்ற அந்த மனசுக்கு கெட்ட மனம்னு வச்சுக்கணும். இப்ப இந்த 2 நாயை வளர்க்கறது யாருன்னா நான் தான் வளர்த்துட்டு இருக்கேன். நான் தான் ஓனரு. இந்த 2 நாயையும் நான் தான் வளர்த்துட்டு இருக்கேன். நல்ல மனத்தையும் நான் தான் வளர்த்துட்டு இருக்கேன், கெட்ட மனத்தையும் நான் தான் வளர்த்துட்டு இருக்கேன். 2த்தும் நான் தான் சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன். கீதா தெளிவா சொன்னாங்க. ஆனா சத்சங்கத்திலேயே முழுதாக நம் மனதை லயித்து வைக்கணும் என்றால் அப்படின்னா, நல்ல மனதுக்கு சாப்பாடே சத்சங்கம் தான். நல்ல புஷ்டியா நல்ல மனசை ஊட்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா போதும் இல்லைன்னா அப்படின்னு சொன்னான். இப்ப நான் கூட சொன்னேன், கெட்ட மனதுக்கு ஊட்டுறோம்ல, அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது தானம்மா அப்படின்னு. ஆனா இதுக்கு நம்ம ஊட்டுறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருந்தா அதுக்கு போய் ஏன்னா நம்ம ஊட்ட போறோம் அப்படின்னு அவ கேட்டான். சரியா? அது நீங்க எப்படி வேணா பண்ணிக்கோங்க. நீங்க நல்ல மனதின் மேல் அதீத காதல் கொண்டு நல்ல மனதை வளர்க்கும் விஷயத்திலே உங்கள் மனம் லைட் விடுகின்றது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்க மெமரிக்குள்ள கண்ணன் தானே இருப்பான். ஏன்னா அதுக்குண்டான பிராக்டிஸ் தானே பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ கண்ணனின் மாய விளையாட்டு இதுதான், இதெல்லாம் கண்ணனோட லீலை, இதெல்லாம் பிரசாதம் அப்படிங்கிற விஷயத்த நீங்க சத்சங்கத்தின் வாயிலாக கேட்க 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 அது உங்கள் ஆழ்மனம் சென்று பதிகிறது. அந்த மனப்பதிவானது, அந்த மெமரியானது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஞானத்துக்கு கொண்டு போய் விட்டுருது. இதுல இன்ட்ரெஸ்ட் கூடும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கெட்ட நாய்க்கு நம்ம கவனிக்காம விட்டுருவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்படியும் பண்ணலாம், இல்ல ரிவெஞ்ச் எடுக்கலாம். மகனே, இத்தனை ஆண்டுகளாக அல்லது இத்தனை ஜென்மங்களாக என்னை ஏமாற்றிய நாய் தானடா நீ. உனக்காக நான் போட்டு போட்டு வளர்த்தா என்னையே கடிக்க வர்ற. நீ எல்லாம் ஒரு நாயின்னு இத்தனை நாள ஒரு மோசமானவன் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இத்தனை நாள் ஆயிடுச்சு. எனக்கு ஞானதேவன் எனக்கு அருள்பாலித்து விட்டான். எனக்கு இந்த நல்ல நாயை மட்டும்தான் வளர்க்க வேண்டும் என்றும் உன்னை அடியோடு ஒழிக்க வேண்டும் எனக்கு என்று கட்டளை இட்டிருக்கின்றான் என்று சொல்லி மல்லு கட்டலாம்.
மல்லு கட்டுறதுங்கிறது கூட அன்போட நம்ம வந்து மல்லு கட்டணும். சேலஞ்சிங் எடுத்துக்கணும். அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை வந்து அவாய்ட் பண்றது, எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் பண்ணி பார்த்து அந்த கெட்ட நாயை வந்து 1-2 பாத்துறது, சரியா? அல்லது சும்மா சிம்பிளி பட்டினி போட்டுறது. அது என்ன விரும்புறத கேட்டாலும் கொடுக்கவே கொடுக்க கூடாது, பிடிக்காததையா கொடுத்துடணும். அப்ப என்ன ஆகும்? மெலிஞ்சு போயிடும், ஒன்னும் சாப்பிட முடியாம அப்படியே நோஞ்சானா போயிடும். இந்த மாதிரி நாம செயல்படுவதன் மூலமாகத்தான் நாம் அது ஞாபக சக்தியை சரிவர பயன்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி வருது. ஞாபக சக்தியோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எக்ஸ்ட்ராடினரி பவர். அத சரியா பயன்படுத்தினா சொர்க்கம், அதை தவறா பயன்படுத்தினா நரகம். உங்களுக்கு தெரியுமா, சுகமும் துக்கமும் உங்கள் மனதிலிருந்து வருகின்றன என்று சொல்வதை விட உங்கள் ஞாபக சக்தியிலிருந்து வருகின்றன கூட சொல்லலாம். உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டில் இருந்து வருகின்றன கூட சொல்லலாம். சப்கான்சியஸ் மைண்ட்னா என்ன? ஜஸ்ட் அ மெமரி, அவ்வளவுதான். ஆழ் மனப்பதிவு அப்படின்னு சொல்றோம். அதுல கண்ணனை உட்கார வச்சா வாழ்க்கை சொர்க்கமா இருக்கும். அதை விட்டுட்டு என்னத்தையோ உட்கார வச்சா அது ஆட்டோமேட்டிக்கா எந்திரிச்சிட்டு வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சது. அப்போ ஆன்மீக பயணத்தின் ஒரு முக்கிய குறிக்கோளே என்னன்னா, நமது சப்கான்சியஸ் ஆழ் மனதினை செம்மைப்படுத்துவது. நமக்கு மனப்பதிவு, அந்த மெமரி, தவறான மெமரிகளை எல்லாம் விரட்டி விட்டு சரியான பதிவை ஏற்படுத்துவது. தவறான மெமரி, தவறான பதிவுகளை விரட்டுறதெல்லாம் அவ்வளவு ஈஸியா வந்து சாத்தியமே பட. பட் சரியான பதிவை வச்சுட்டேன்னா தவறான பதிவு தானா செயலிழந்துடும். தட் இஸ் த பியூட்டி, சரியா? கண்ணனை உள்ள உட்கார வச்சுட்டேன்னா எந்த அசுரனும் வெளியே எந்திரிச்சு வர முடியாது. சோ அந்த டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா அதான் ஏற்கனவே அந்த முதல்ல சொன்ன மாதிரிதான். ஸோ இந்த ஆன்மீக விஷயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க 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 ஆட்டோமேட்டிக்காவே வந்து தவறான விஷயங்கள் எந்திரிக்க வழி இல்லாம போயிடும். பியூட்டி என்னன்னா, ஆன்மீக விஷயங்கள் என்பது அதற்கு நேர் எதிரானவை. எது லௌகீகம் சரி என்று சொல்கிறதோ அதை ஆன்மீகம் தவறு என்று சொல்கிறது. அப்போ இது உள்ள போய் உட்காந்துருச்சுனாலே அது செத்து போனாதான் அது உட்கார முடியும், அது சாகாத வரைக்கும் இது உட்கார முடியாதுன்னு உங்களுக்கு புரியுதா? ஏன்னா ரெண்டும் கான்ட்ரவர்சி இல்லையா? இது சரின்னு சொல்றது அது தப்புன்னு சொல்லுது. இது தப்பு போய் உள்ள உட்காருன்னா அப்ப சரி அழிஞ்சாதான் இது போய் உட்காரும். சோ அந்த இதெல்லாம் அந்த லௌகிக விஷயங்கள் சொல்லுகின்றதோ அதையெல்லாம் தவறு என்று தீர்மானமாக ஆன்மீகம் மறுத்து அதை பதிவு செய்யும் போது அது நமக்கு ஹெல்ப் பண்ணுது. சரி, அடுத்து எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஃபோர்ட்டே நீங்க எடுக்க வேணாமோ அப்படி ஹெல்ப் பண்ணலாம். இப்பெல்லாம் நம்ம வந்து எஃபோர்ட் எடுக்கிறோம் இல்லையா? கரெக்டா நீங்க 1:30 எல்லாம் வர வேண்டியது இருக்கு. பாவம் பாருங்க, 1:30 to 3 மணி வரைக்கும் காசுல போனை வச்சுக்கிட்டு இப்படி கேட்கறதுன்னு சாதாரண எஃபோர்ட் ஆயிடுது. இவ்வளவு கஷ்டப்பட்டு கேட்கிறோம். சரி, கேட்ட விஷயத்த மனசுக்குள்ள பறிக்க வைக்கிறதுக்காக அதை வேற திரும்ப திரும்ப டிஸ்கஸ் பண்றோம். இதெல்லாம் வந்து எஃபோர்ட்ஸ், ஓகேவா? பட் இந்த எஃபோர்ட் எல்லாமே நீ பதிக்கிற வரைக்கும் தானா. ஒன்ஸ் மனசுக்குள்ள இதை பதிச்சுட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் நீ எஃபோர்ட்டே இல்லாம நீ கண்ணனை தரிசிக்கலாம், கண்ணனோட வாழலாம், கண்ணனோட அனுபவிக்கலாம். அப்படிங்கிற ஒரு அற்புதம் தான் இந்த சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிற ஒரு அற்புதம். அதை நாம் இழந்து விடக்கூடாது. கண்ணன் கொடுத்த அந்த அருமருந்தான சப்கான்சியஸ் எனும் வரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு விரைவாக நமது மெமரியை கொண்டு போயிட்டு, அதாவது கண்ணனை கொண்டு போயிட்டு சப்கான்சியஸ்ல பதிக்கணுமோ அந்த அளவுக்கு விரைவா பதிக்கணும். அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கான்னு கேக்குறீங்கன்னா, உங்ககிட்ட கேட்டா நான் என்ன சொல்ல போறேன்? எமோஷன் இஸ் தி ஒன்லி டிப். எது மிக ஆழமாக நம் மனதிலே பதிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எமோஷனலா நீங்க வந்து உள்வாங்கணும். ஒரு விஷயத்தை எமோஷனலா உள்வாங்கணும். எமோஷனலா அதான் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? லைக்ஸ்ங்கிறது ஒரு எமோஷன், டிஸ்லைக்ஸ்ங்கிறது ஒரு எமோஷன். அதீத லைக்ஸோட உள்ள வாங்குறது, உள்ள போய் உட்காந்துக்கிறது. அதீத டிஸ்லைக்ஸோட உள்ள வாங்குறீங்கன்னா அதுவும் உள்ள போய் உட்காந்துக்கிறது. தட் வி கால் இட் அஸ் எமோஷன். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, கண்ணனுடைய அன்புங்கிற அந்த எமோஷன்ல நீங்க உள்ள வாங்கணும் அப்படின்னு சொல்றேன். ஆன்மீக விஷயங்கிறது கண்ணனோட அன்பு பத்தி தானே பேசுது. சோ இந்த எமோஷனல்ல லாக் ஆயிடு, கண்ணனின் அன்பிலே லாக் ஆயிடு. பேசும்போது அல்லது உள் வாங்கும் போது, அது திருப்பி பேசும்போது அப்படியே என்ன சொல்றது, மயிர்கார்கள் எல்லாம் கூச்சலிட வேண்டும்.
ஒரு பூரிக்க வேண்டும், ரத்தம் எல்லாம் அப்படியே கட கடகன்னு ஓடணும், அப்படியே சந்தோஷம் பிச்சுக்கிட்டு வரணும். கண்ணனை பத்தி பேசும்போதே அப்படி வரணும், கண்ணன் மாதிரி ஆகணும் நினைக்கும் போதே வரணும். இந்த மாதிரியான உணர்வோடு நீங்கள் கலக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். கிருஷ்ண உணர்வோடு கலக்க வேண்டும், கிருஷ்ணனின் மனதோடு கலக்க வேண்டும். கிருஷ்ணன் என்ற பெயரை கேட்ட மாத்திரத்தில் நமக்குள் எழுகின்ற அந்த உணர்வுகள் பீரிட வேண்டும். ஒரு காதலிய நினைச்சா காதலனுக்கு அப்படி ஒரு ஃபீல் வருது அப்படின்ன மாதிரி ஃபீல் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அல்லது ஒரு நடிகன், ஒரு ரசிகன், நடிகன் தன் தலைவன் வருகின்றான் அப்படின்னு அவனுக்கு தலைகாலெல்லாம் புரியாம எப்படி வருதோ ஒரு ஃபீல் வருதோ, அந்த ஃபீல் வரணும். என் கண்ணன் என் கண்ணன் என் கண்ணன்னு நினைக்கும் போது அப்படி ஒரு ஃபீல் நமக்குள்ள வந்தாதான் கண்ண சப்கான்சியஸ்ல போய் உட்காருவான். ஃபீலே இல்லாம நீங்க 1000 முறை கண்ணா கண்ணான்னு சொன்னாலும் கண்ண உங்க உள்ள போய் உட்கார மாட்டான். அதையும் கீதையில பல இடங்கள்ல தெளிவா சொல்லிட்டான். டே எனக்கு நீ வயிறு கிரீடத்தை கொடுக்கறியா அல்லது தங்க தாமலை தங்க காசுகளை போடுறியா, அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன்டா. நீ வெளிப்புறத்துல என்ன செய்யறேங்கிறது எனக்கு எதுக்கு, நீ என்ன ஃபீல்ல பண்ற, நீ ஃபீலிங்கோட வாழைப்பழத்தை தோலை கொடுத்துட்டு வாழைப்பழத்தை நீ எங்கேயாவது போடு, எனக்கு அதுதானே கிக்குங்கிறான் கண்ணு. So feel is most important to make whatever it is in the subconscious mind. உங்களோட மனசுல ஆழமா போய் பதியணும் அப்படின்னா ஃபீல் தான் வேணும். அது உங்களுக்கு அனுபவப்பட்ட விஷயம் தானே. லைக்ஸ் ஃபீலை வச்சு உள்ள பதிக்கிறீங்க, டிஸ்லைக்ஸ் ஃபீலை வச்சு உள்ள பதிக்கிறீங்க. நான் கேட்கறது கண்ணனோட லவ் ஃபீலை வச்சு உள்ள பதிங்க அப்படிங்கிறேன் நான். ஏன்னா அந்த 2 பதிவும் ஆப்போசிட் பதிவு, இந்த பதிவு. அதுக்கும் எமோஷன் தான் தேவை, இதுக்கும் எமோஷன் தான் தேவை. இந்த எமோஷன் அந்த எமோஷன் அடிச்சிடும் அப்படிங்கிறேன் நான். அதனால சப்கான்சியஸ் மைண்ட்னாலே எமோஷன் தான். ஆனால் விருப்பு வெறுப்புடன் கூடி சிற்றின்ப எமோஷனை தருகின்றது, பெருந்துன்பத்தை தருகின்றது. ஆனால் கண்ணனின் அன்பான ஒரு உணர்வு மயமானது பேரின்பத்தை தருவதாக இருக்கின்றது. எனவே நமது மெமரி என்று அழைக்கப்படுகின்ற மனப்பதிவுகளை மிகச்சரிவர கையாண்டு ஞானத்தினை மாத்திரம் நாம் ஆழ்மனப்பதிவிலே பதிய வைத்தால் அது ஞானத்திற்கு மிகப்பெரிய அளவிலே நமக்கு உதவிகரமாக இருக்கின்றது என்று சொல்லி முடிக்கின்றேன்.